அதனால தான் அதற்கு கீழே உள்ள வசனங்களில் சொல்லப்படுகிறது, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனபீனம் அடையான் என்று சொல்லப்படுது. அப்போ சொந்த ஊர்லேயும் சரி சொந்த வீட்லேயும் சரி நம்மளை அற்பமாக தான் நினைப்பாங்க என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ என்ன சொல்ல வரேன்னாக்கா, நம்ம உலக பிரகாரமாக தான் ஒவ்வொரு போதகர்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா அவர்கள் நல்ல ஒரு பணக்காரர்களா, திறமைசாலிகளா, படிப்பாளிகளா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். இப்போ பார்த்திங்கனாக்கா, இப்போ டெண்டுல்கரோ அல்லது டோனியோ அல்லது இது போன்ற விளையாட்டு வீரர்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்கனாக்கா பல கோடி பேர் ரட்சிக்கப்படுவாங்க. திரைப்படத்தில் இருக்கிற சில ஹீரோக்கள் ஏற்றுக்கொண்டார்கள்னா பல பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அதுபோல் அரசியல்வாதிகள்லேயும் ஏற்றுக்கொண்டார்கள்னா பல பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அதெல்லாம் தப்பு இல்லைன்னு அது தப்புன்னு நான் சொல்லலை. ஆக்சுவலாக அது உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு சுவிசேஷம் தான். அவர்கள் திருந்தினால் மற்றவர்கள் திருந்துவது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அதே சமயத்தில் அதே எண்ணங்களோடு முதிர்ந்த விசுவாசிகளும் முதிர்ந்த ஒரு போதகர்களும் அது போன்ற எண்ணங்களில் இருப்பது தான் தவறுன்னு சொல்ல வரேன். ஏன்னா அவங்க ஒரு துறைகளில் ஏதோ ஒரு துறைகளில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்களே தானே தவிர, தேவ காரியங்களில் ஆவிக்குரிய விஷயங்களில் ஒரு சாதாரண எளிமையான ஒரு ஆவிக்குரிய விஷயத்தில் பல வருடங்கள் ஊழியம் செய்த ஒரு நபருக்கு நிகராக அவர்கள் வெற்றி பெறலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். எந்த ஒரு நம்மளுடைய அறிவாற்றல் எப்படி இருக்கணும்னு சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு துறைகளில் ஒருத்தங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லப்படும் பொழுது அவர்களை நாம் மதிக்கலாம், அவர்களை கனம் பண்ணலாம். ஆனால் வேறொரு துறைகளில் வைத்து அவர்களை கம்பேர் பண்ணி அவர்களை நாம் உயர்த்தி வைப்பது அது தேவையற்ற ஒரு காரியமாக இருக்குது. அதாவது ஊழியத்தின் பகுதிகளில் எவ்வளவோ பேரை உயர்த்தி வைப்பதோ அல்லது செவி கொடுப்பதோ இருக்கிற பட்சத்தில், நேற்றைய வந்த நாட்களில் சத்தியத்தை பூர்ணமாய் உணர்ந்து கொள்ளாத ஒரு நபர்களை, அதுவும் உலக பிரகாரமான ஒரு விளம்பரம் செய்யப்பட்ட ஒரு நபர் மத்தியில் நாம் அவ்வளோ ஈடுபாடு கொடுப்பது சரியான போதகத்திற்கு உரியது அல்ல. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதை கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நம்மளுடைய போதகர்களுக்கு அல்லது கிராம ஊழியக்காரர்களுக்கு அல்லது மலைவாசி ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் நாம் கொடுப்பது அவசியம். அவர்களை அற்பமாய் எண்ணுவது தவறு என்று இந்த இடத்துல சொல்கிறேன். எனவே போதக தரிசனம் யார் மத்தியிலிருந்து கூட வெளிப்படலாம். எனவே போதகர்களை கனம் பண்ணுங்க, போதகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அற்பமாக எண்ணாதீங்க. உயர்தரமான போதகர்கள் என்று சொல்லுகின்ற உலக பிரகாரமான வளர்ச்சியில் இருக்கிறவர்களை மாத்திரம் கனம் பண்ணுவதை விட்டு, அடிப்படையில் வசதியற்று காணப்படுகின்ற இந்த பூமிக்குரிய ஆதாயத்தை தேடாமல் தேவ தரிசனத்தை தேடுகின்ற போதகர்களையும் நீங்கள் கனம் பண்ண